இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை என்கிற சிறுகதையை இந்த காணொளியில் பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா திராவிட சித்தாந்தத்தினுடைய பிதாமகன். இந்த கதையை பற்றி சிந்திக்கிற போது ஒரு வாசகர் எழுதியிருந்தார், அண்ணா திடீரென்று காரல் மார்க்ஸை படித்திருப்பாரோ, காரல் மார்க்ஸை படித்துவிட்டு தொழிலாளி முதலாளி என்கிற அந்த வர்க்க பேதத்தை பற்றி இந்த கதையை எழுத முயற்சித்திருப்பாரோ என்கிற ஒரு கோணத்தில் ஒரு வாசகர் அந்த கதைக்கு கீழே இணையத்திலே போட்டிருந்தார். ஆச்சரியமான ஒரு சிந்தனை தான். ஆனால் எது எப்படியோ நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிதமான சோசலிசத்தை தான் விரும்பினார். அவர் கேபிட்டலிசத்தையோ அல்லது கம்யூனிசத்தையோ விரும்பாமல் மிதமான சோசலிசம் என்கிறது தான் பேரறிஞர் அண்ணாவினுடைய கோட்பாடாக இருந்தது. அது மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை தான் இந்த கதையிலும் முயற்சித்து பார்த்திருக்கின்றார். அதாவது முதலாளிகள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளிகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை 1950களில் இருந்த நிலையை 50லே இந்த கதையை எழுதி சொல்ல முயற்சித்திருக்கின்றார். அது இன்றளவும் ஒரு உயிர்ப்பு மிகுந்த ஒரு கதையாக, நம்முடைய உள்ளத்தை பாதிக்கின்ற ஒரு கதையாக இருக்கிறது என்று சொன்னால் அது அணு அளவும் மிக இல்லை. சரி நண்பர்களே, கதைக்குள் செல்வோம். செவ்வாழையில் செங்கோடன் என்கிற அந்த கதையினுடைய ஒரு பிரதான கதாபாத்திரம். செங்கோடன் தன்னுடைய குடிசைக்கு பக்கத்திலே ஒரு செவ்வாழை மரத்தை நட்டு வளர்த்து அது இன்றைக்கு குலை தள்ளுவதற்கான ஒரு சூழல் வரக்கூடிய அளவிலே வளர்ந்து நிற்கின்றது. அந்த செவ்வாழை செங்கோடன் போன்ற ஒரு வறுமையான ஒரு விவசாய கூலியாக இருக்கக்கூடியவனின் அந்த கூரை வீட்டினுடைய முற்றத்திலே ஒரு வாழை மரம் இருப்பது என்பது ஒரு மிக பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய 4 பிள்ளைகளும் அந்த செவ்வாழை மரத்தை சுற்றி சுற்றி அதற்கு முன்னாடி தான் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய விளையாட்டு இடமாகவும் அவர்களுடைய சுகத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளும் அந்த மரத்தின் முன்பு தான் நிகழ்ந்தேற வேண்டும் என்கிற மாதிரி அவர்களுடைய குடும்பத்தில் ஒன்றாக அந்த செவ்வாழை மரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மரத்தை தண்ணி ஊத்துறதும் அதை பாதுகாக்கிறதும் செங்கோடனுடைய அன்பு அரவணைப்பு இது எல்லாமே அந்த மரத்துக்கு முழுமையா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவனுடைய செங்கோடனுடைய மனைவியவே செங்கோடன் செவ்வாழை மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் அந்த பிரியத்தையும் பார்க்கிற போது பொறாமைப்பட வைக்கிறது. அதாவது அவர்களுடைய மூத்த மகன் பேர் கரியன். அந்த கரியனின் மீது அவன் பிறந்த போது அந்த கரியனின் மீது வைத்திருந்த அன்பை காட்டிலும் அந்த செவ்வாழை மரத்தின் மீது அதிகமான அன்பு காட்டுகிறானே என்று அந்த செங்கோடனின் மனைவி அவளுக்கே குப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு பொறாமை ஏற்படுகிற அளவுக்கு அந்த மரத்தின் மீது ஒரு பாசத்தை பொழிந்து கொண்டிருந்தான் செங்கோடன். ஆக அந்த குழந்தைகளுக்கும் அந்த செவ்வாழை என்பது மிக பிடித்தமான ஒன்று. அதாவது அந்த செவ்வாழை மரம் குலை தள்ளியதும் அதில் வரக்கூடிய பழங்களை சாப்பிடுகிற அந்த தருணத்திற்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு, மூச்சு, விளையாட்டு, பெருமை, புகழ் எல்லாமே அந்த செவ்வாழை மரத்தை சுற்றியே இருந்தது. மற்ற இடங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்கிற போது, விளையாட்டு இடங்களுக்கு செல்கிற போது கூட அந்த சிறுவர்கள் அந்த செவ்வாழையினுடைய பெருமையைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதாவது எங்க வீட்டுல ஒரு பெரிய செவ்வாழை கண்ணு இருக்கு தெரியுமா, அது சீக்கிரமா அது கொலை தள்ளிரும், நான்லாம் அந்த பழத்தை சந்தோஷமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெருமையா சொல்றான். அப்ப அந்த எதிர்த்த வீட்டு எல்லப்பன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய குழந்தைகள் அவனுக்கு சம வயதில், அதாவது கரியனுக்கு சம வயதில் விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், டே எனக்கு ஒரு பழம் கொடுறா, நான் உனக்கு கடலை மிட்டாய் கொடுத்தேன்ல, உனக்கு நான் மாங்காய் பிஞ்சு கொடுத்தேன் இல்லையா, நான் அதை கொடுத்தேன் இல்லையா, இதை கொடுத்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு காலத்துல கரியனுக்கு அவங்கெல்லாம் தின்பண்ண கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் சொல்லி சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல குறிப்பா எல்லப்பன் தான், டே உனக்கு நான் மாம்பிஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு உங்க வீட்டு அந்த செவ்வாழை கொலை தள்ளணும்னு ஒரு பழம் கொடுறான், எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு துண்டை போட்டு வைக்கிறான்.
இப்படி எல்லோருக்கும் அந்த செவ்வாழை என்பது ஒரு பிடித்தமானதாக இருக்கின்றது. செங்கோடன் வந்து வேலை முடித்து விவசாய வேலை காட்டில் பண்ணையாரோட காட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்து நேராக அந்த செவ்வாழை மரத்தை தான் பார்ப்பான். அந்த மரம் எப்படி இருக்கு, தண்ணி ஊத்துனாங்களா, வாடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து தொட்டு பார்க்கறதும், அதை வந்து பார்க்காம அவன் வந்து சாப்பிடவோ தன் பிள்ளைகளுக்கு பார்த்து பேசவோ மனைவியை பார்க்கவோ செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு அந்த செவ்வாழை மரத்தின் மீது ஒரு பற்று. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட போகும்போது சொல்லிட்டு போவான், பார்த்து மரத்து மேலே ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு ஏதாவது வந்து மேலே மோதிர போகுது, ஏதாவது கடிச்சிட போகுது, மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு தின்னு கீழே வந்து இழுத்து தள்ளிட போகுது, மரத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கு, ஒரு புள்ள மாதிரி பார்த்துக்கு, 4 பிள்ளைகளோடு இது 5வது புள்ள என்கிற அளவுக்கு தான் செங்கோடன் அந்த செவ்வாழை மரத்தை பார்த்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு வந்து அங்கே அந்த விவசாய வேலை காட்டு வேலை செய்கிற போது பண்ணையில் வேலை செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, மேனேஜர் மாதிரி, அவனால் பல தொல்லைகள் வருகின்றது. அந்த தொல்லைகளை எல்லாம் அவன் சகித்து கொள்கிறான். யாரு? செங்கோடன் சகிச்சுக்கிறான். ஏன் சகிச்சுக்கிறான்னா, இந்த செவ்வாழை மட்டும் கொலை தள்ளட்டும், இது வந்த பின்னாடி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவனுக்கு அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், கவலைகள், குழப்பங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் இங்க வீட்டுக்கு வந்து அந்த செவ்வாழை மரத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லா கவலையும் அப்படியே சப்ஜாடா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த மரத்தை பார்த்த உடனே இது கொடுக்கக்கூடிய அந்த எதிர்காலத்துல தள்ளக்கூடிய அந்த கொலையை கற்பனை பண்ணி அப்படியே மனக்கண்ணில் ஓட்டி பார்த்து அவன் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு ஒரு இயல்பான ஒரு மிதமான சந்தோஷமான மனநிலைக்கு செங்கோடன் வந்துடுவான். இப்படியான ஒரு அந்த குடும்பத்தில் எல்லோருடைய நம்பிக்கையாகவும் எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையிலும் அவன் வந்து அந்த மரத்தை பார்த்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாழை மரத்துக்கு போடுற உழைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது செங்கோடனுக்கும் செங்கோடனுடைய குழந்தைகளுக்கும் அவன் மனைவி அந்த குடும்பத்துக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பண்ணையில் வேலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு முழுவதுமாக அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வயலில் நெல் போட்டாங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து பண்ணையாருடையதாக இருக்கிறதுனால அதில் 3/4 80% மேலே அது பண்ணைக்கு போயிடும். ஏன்னா அவன் நிலம் அவனது, எல்லாமே முதலீடு போடுறது அவங்க, நம்ம வந்து உழைப்பை மட்டும்தானே போடுறோம். அதனால உழைப்பை போடக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இப்போ மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் இந்த செவ்வாழை மரத்தை பொறுத்தவரையிலும் முழு உழைப்பு, அவன் ஊற்றின தண்ணி, வச்ச எரு, அதற்கான எல்லா பலன்களும், செஞ்ச பாதுகாப்பு, அதனுடைய முழு பலனும் வந்து செங்கோடனுக்கு கிடைக்கும், அவன் குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி, ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மகிழ்ச்சியில வந்து செங்கோடன் வந்து ஒவ்வொரு நாளும் தெளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனுடைய கொலை என்னைக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த குழந்தைங்க ஓடி வந்து கரியெல்லாம் வந்து அந்த மரம் தான் அவனுக்கு, அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறது, தொட்டு பார்க்கறது, அண்ணாந்து பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி செங்கோடனுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குது, பண்ணையில் ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா அப்படியே அந்த மரத்தை வந்து ஒரு மிடுக்கா கம்பீரமா அப்படியே அண்ணாந்து பார்ப்பான். அண்ணாந்து பார்க்கும்போதே அந்த மரம் அப்படியே பச்சை பசேல்னு ஒரு மாதிரி காத்துல அசைறது, ஆடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய கவலைகளெல்லாம் பறந்து போயிடும். இந்த மரம் இருக்குடா, வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கைடா, நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த செவ்வாழை மரம் வந்து செங்கோடனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுல கூட பாருங்க, செவ்வாழை செங்கோடன் சேனே வரக்கூடிய அளவுக்கு பேரறிஞர் அண்ணா இந்த கதையை வந்து உருவாக்கி இருக்கிறார். இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பரந்தாமர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரந்தாமர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையார் வந்து, அவர் வந்து அந்த பண்ணையார் வந்து அவருக்கு ஒரு மருமக, அந்த மருமக வந்து பார்த்தீங்கன்னா முத்து விஜயான்னு சொல்லிட்டு பேர். அந்த பரந்தாமன் பண்ணையாருடைய மருமக முத்து விஜயா கழுத்தில் போட்டிருக்கிற வைர அட்டிகை இருக்கும் இல்லையா, வைர நகை இருக்கும் இல்லையா, தன் மருமக கழுத்தில் போட்டிருக்கிற அந்த வைர நகையை வந்து அந்த பரந்தாமன் பண்ணையார் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு கம்பீரத்தோட ஒரு பெருமையை விட இந்த செவ்வாழை மரத்தை வந்து செங்கோடன் அவ்வளோ பெருமையாக பார்த்தான், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக பார்த்தான். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த செவ்வாழை ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பார்த்தான். இப்படியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைகள்லாம் ஓடி வந்து கேட்குது, எப்போ இன்னும் எவ்வளோ நாள்ப்பா ஆகும், இந்த செவ்வாழை பழத்தை நம்ம எப்போ சாப்பிடலாம், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கரியும் சொல்லுவான், எனக்கு அப்படியே ஒரு சீப்பு இந்த செவ்வாழை அந்த கொலையிலிருந்து ஒரு சீப்பு முழுசாக அப்படி வெட்டி கொடுத்துடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவனை வந்து கோவப்படுத்தக்கூடிய வகையில் அவனுடைய தங்கச்சி காமாட்சி சொல்கிறா வந்து பார்த்தீங்கன்னா,
நீ ஒரு கொலை தான் வாங்கிக்குவேன், நான் வந்து 2 கொலை வாங்கிக்குவேன் தெரியுமா? எப்படி நான் அம்மா கிட்ட ஒரு கொலை கெஞ்சி கெஞ்சி வாங்கிடுவேன், அப்பாவோட செல்லம் நான் அப்பா கிட்ட ஒரு கொலை, இப்படி 2 செவ்வாழை கொலை அதாவது சீப்பு வாங்கி நான் சாப்பிட்ருவேன், உன்னை விட நான் அதிகமாக 2 செவ்வாழை சீப்பு வாங்கி சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. உடனே அந்த கடைக்குட்டி பையன் அவன் என்ன சொல்கிறான், சும்மா அப்படியே கனவு காணாதீங்க, ஒரு சீப்பு வாங்கிடுவேன்னு அவன் சொல்கிறான், நீ 2 சீப்பு வாங்கிடுவேன் நீ சொல்கிற. அதெல்லாம் பழம் காய் வந்து கனிஞ்சி வரும்போது எது என்ன ஆகுன்னு தெரியல, எத்தனை பழம் கைக்கு வந்து சேருன்னு தெரியல, இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு தெரியல, அதனால எனக்கு ஒரு பழம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யதார்த்தத்தை பேசக்கூடியவனா. இப்படி அந்த குழந்தைகளினுடைய முழு உலகமும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி குடிசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செவ்வாழை மரத்தை சுற்றியே அவங்களுடைய அந்த கனவு, ஆசை, பேச்சு, உரையாடல், சந்தோஷம் எல்லாமே அமைஞ்சு கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பரந்தாமன் பண்ணையாருடைய மருமகள் முத்து விஜயாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வருதுன்னா அந்த பிறந்த நாளை வந்து நல்ல விமர்சையாக கொண்டாடிடணும்னு சொல்லிட்டு பரந்தாமன் வந்து தன்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மேலாளர் இருப்பார் இல்லையா, கணக்கு பிள்ளை இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு எப்போ அந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும், அப்படி கொண்டாடும் போது என்னெல்லாம் அதுக்கெல்லாம் தேவையோ ஒரு பட்டியல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட தொடங்குறாங்க. வந்து அதில் நிறைய அந்த பொருள் இந்த பொருள் அது இதுன்னு சொல்லிட்டு பட்டியல் போடும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடணுமா, ஒரு 2 சீப்பு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னோடனே, சரி ஏங்க வாழைப்பழம் வந்து நல்லதாக வாங்கணும், எங்கள் ஊரில் நல்லதாக இருக்குது, எங்கே போனாலும் இந்த பச்சை நாடம்பழம் தான் கிடைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரிப்பா இந்த இருக்கிறதையாவது வாங்கிட்டோம், அப்படி இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஐயா நல்ல பழம் இருக்குது, நல்ல பழம் இருந்தால் வாங்கிட வேண்டியதானே, எங்கன்னா நம்முடைய செங்கோடனுடைய குடிசைக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை மரம் இருக்குது, அது நல்லா கொலை தள்ளி அருமையாக இருக்குது, தலன்னு இருக்குது, வந்து அப்படியே நெகு நெகு நெகுன்னு இருக்குது, நல்லா வாழைப்பழம் அருமையாக இருக்கும் செவ்வாழைப்பழம் அப்படின்னோடனே, சரி செங்கோடன்கிட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த செவ்வாழை கொலைக்கு அந்த செவ்வாழை பழத்துக்கு ஒரு மூடு விழாவை ஒரு 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 மரண விழாவை எழுதிட்டான் அந்த சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா. சரியா, ஒரு எடக்கான அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு வந்து பார்த்தீங்கன்னா. உடனே அந்த சரி நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த சுந்தரம் மேலாளர் வந்து அந்த கணக்கு பிள்ளை வந்து கேட்குறாரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த மாதிரிப்பா நம்முடைய பண்ணையாருடைய மருமக முத்து விஜயாவுக்கு பிறந்தநாள் வருது, அதனால் உங்கள் வீட்டு அந்த செவ்வாழை கொலையை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னோடனே ஒரு 1000 இடி வந்து அவன் தலையில் விழுந்த மாதிரி அப்படியே செங்கோடன் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தவிச்சு துடிச்சு போயிடுறான். தன் பிள்ளைகளை பார்க்குறான், வீட்டை பார்க்குறான், மரத்தை பார்க்குறான், ஐயோ ஆசாசையாக கண்ட கனவு இப்படி கண்ணுக்கு முன்னாடி சரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அப்படியே பதற்றமாயிடுறான். அந்த சுந்தரமும் அவங்க அப்பா செங்கோடனும் பேசிக்கிட்டு இருக்கிறத கரியன் அவனுடைய தம்பி தங்கைகள் இவங்க எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பிரச்சனையினுடைய சிக்கல் தெரியாமல் அவங்க சந்தோஷமாக அந்த செவ்வாழை மரத்தை பற்றி முன்ன பின்ன சொல்லி பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செங்கோடன் வந்து அப்படியே இடி உளுந்த ஆள் மாதிரி ஆயிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த குழந்தைங்க கேட்டிருப்பாங்க, இன்னும் எவ்வளோ நாள்ப்பா ஆகும் அப்படிங்கும்போது அப்போ ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, இன்னும் 1 மாதம் ஆகுமா அப்படின்னு கரியன் கேட்பான். இல்லைப்பா 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி சமாளிச்சிருப்பான். இப்படி இவ்வளவு காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு செவ்வாழை மரத்தில் ஒரு பழம் கிடைக்குது, அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலையே, நம்ம வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்த நம்ம இடத்துல வச்சு வளர்த்த இந்த செவ்வாழை கூட நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை மரம் கொடுத்த நம்பிக்கையில் செங்கோடன் என்னென்னலாம் யோசிச்சிருப்பான் அப்படின்னா பெரிய ஒரு சிந்தனை கண்ணோட்டம் அவனுக்குள்ளே ஓடி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வயலில் வேலை பார்க்குறோம், அப்படி வயலில் வேலை பார்க்கும்போது அந்த உழைப்பு 3/4 மேலே பண்ணையாருக்கு போகுது. ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழையினுடைய உழைப்பு முழுக்க நமக்கு வரும். நமக்கு மட்டும் ஒரு நிலம் சொந்தமாக இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்காது, யாருக்கோ நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம உழைப்பு நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் இந்த அரசாங்கம் என்ன சொல்லணும் அப்படின்னா, உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தமாக இருக்கணும், உழைக்காத பண்ணையார் மாதிரி ஆளுகளுக்கு உழைக்காதவனுக்கு எதுக்கடா நிலம் அவனுக்கு சொந்தமாக, உழைக்கிறவங்ககிட்ட நிலத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தால் எப்படி இருக்கும், அப்போ தனக்கு நிலம் கிடைக்கும், நம்முடைய உழைப்பு முழுவதும் தனக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
பல்வேறு விதமாக செங்கோடன் வந்து ஒரு கனவு, ஏன்னா இந்த கனவு, இந்த எண்ணங்கள், இந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே செவ்வாழை தான் கொடுத்தது. அதுக்கு ஒரு ஒரு முடிவுரையை எழுதிட்டான் அந்த சுந்தரங்கிற கணக்கு பிள்ளை. இப்போ அவன் கேட்கும்போது மறுக்க முடியாது. அப்போ அவன் பல மாதிரி யோசிக்கிறான். அந்த செவ்வாழை கொலையை கொடுக்க முடியாது, பசங்கள்லாம் ஆசையாக இருக்காங்க, அவங்கள மீறி என் பசங்களை ஏமாத்திட்டு நான் பண்ணையாருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா, ஊரில் 4 பேர் 4 விதமாக, என்ன பண்ணையார் முக்கியமா இந்த வாழைக்கொலை செவ்வாழை கொலை முக்கியமா அப்படின்னா பண்ணையார் தான் முக்கியம். ஊரில் இருக்கிற எல்லாரும் இவனை பார்த்து திட்டுற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வந்துட்டு போகுது. அப்போ சரி கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. கொடுவாலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த செவ்வாழை மரத்தை வெட்டுறதுக்கு வர்றான், அந்த கொலையை வெட்டுறதுக்கு வர்றான், மரத்தை அடியோட வெட்டி சாய்க்கிறதுக்கு. இப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் அப்படியே கூக்குரலிட்டு ஓடி வருது. ஏன்னு ஓடி வந்து செவ்வாழை பழம் சாப்பிட போகிறோம், எங்கள் கடைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல சந்தோஷ கூச்சலிட்டு சந்தோஷ கும்மாளத்தை போட்டுக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆனால் வந்து மனக்கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு விதமாக செங்கோடன் வந்து அந்த மரத்தை வெட்டி அந்த வாழைக்கொலையை வெட்டி கொடுத்து விட்டுறான். கொடுத்துட்ட உடனே அவங்க பசங்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. இல்லை, அதாவது இந்த மாதிரி பண்ணையாரோட மருமக முத்த விஜயாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அந்த பிறந்த நாளுக்கு இந்த பழங்கள் தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு போகிறாங்க, நீ கவலைப்படாத, பக்கத்துலேயே ஒரு கண் இருக்குது, சீக்கிரமாக அது வளர்ந்துடும், அதில் வரக்கூடிய அந்த செவ்வாழை பழம் வந்து நமக்கு தான், அதை யாரும் கேட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆறுதல்லாம் சொல்கிறான். இருந்தாலும் அந்த குழந்தைங்களை அவனால் எதிர்கொள்ள முடியல. ஏன் செங்கோடனாலேயே அந்த செவ்வாழையை இழந்ததை வந்து அவனால் ஏற்றுக்க முடியல, ஜீரணிச்சிக்க முடியல. என்னடா இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, அதாவது நம்முடைய உழைப்பு முழுவதும் நமக்கே கிடைக்கும்னு இருந்தமே, இப்படி பண்ணையார் இதில் மண்ணள்ளி போட்டாரே, இந்த சுந்தரம் கணக்கு பிள்ளை இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற அந்த பண்ணையாரின் மீதான ஒரு அந்த ஆற்றாமை அவனை வந்து ஆட்டி படைக்குது. காலையில் வெட்டி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனவன் அதுக்கப்புறம் வீடு திரும்புறதுக்கான தைரியம் இல்லாமல் வந்து இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து தூங்குன பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இரவு ஒரு ரொம்ப நேரம் நெடுநேரமாகி வீட்டுக்கு வர்றான். அவங்க குழந்தைங்கள்லாம் அழுது அழுது செவ்வாழை பழத்தை கேட்டு கேட்டு அப்படியே அசதியில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு ஆற்றாமை, ஒரு கையாலாகாதத்தனம் அவனை ஆட்டி படைக்குது. இந்த முதலாளித்துவம், இந்த முதலாளி இந்த தொழிலாளிகள் வர்க்கத்தை வந்து நசுக்கிறது. முதலாளி கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை பரிதாபகரமாக இருக்குது அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாமே அவனை போட்டு ஆட்டி படைக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வழியாக சமாளித்து அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாளில் கரியன் எந்திரிச்சு எனக்கு வந்து செவ்வாழை பழம் வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் ஒரு காலன்னா காசை கொடுத்து சரி போய் கடையிலையாவது வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. அந்த சுந்தரம் வெட்டிக்கிட்டு போன அந்த செவ்வாழை கொலையில் ஒரு 2 சீப்பை மட்டும் பண்ணையார் வெட்டிக்கிட்டு போதுன்னு சொல்லிட்டாரு. ஈவன் தெரியாமல் இந்த சுந்தரம் கணக்கு பிள்ளை கொண்டு வந்து அந்த பழத்தை வந்து கடையில் வித்துடுறான். உடனே அந்த கரியன் கடைக்கு போனோன்னே செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஏக்கமாக அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு கடைக்காரங்கிட்ட கேட்குறான், செவ்வாழை பழம் எவ்வளவு அப்படின்னோடனே அவர் 1 அணா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது வந்து 1/4 அணா தான். வந்து ஒரு செவ்வாழை பழம் கொடுங்க அப்படின்னா 1 அணா கொடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்கிறாரு. 1/4 அணா தான் இருக்கணும்னா 1/4 அணாவுக்கு யாருப்பா செவ்வாழை பழம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பழம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மறுத்துடுறாரு. ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும். மனசுக்குள்ள ஒரு பெரிய வலி வேதனையோட அந்த 1/4 அணாவுக்கு வேர்க்கடலையை வாங்கி கொறிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப சோகமே உருவான ஒரு வகையில் வீட்டுக்கு வந்து சேருவான் கரியன். அப்போ வந்தோடனே வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அடி மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருப்பார். வெட்டினோடனே எதுக்குப்பா இதுவும் பண்ணையார் வீட்டுக்கு போகுதா, அந்த பந்தலில் அலங்காரம் பண்ணுறதுக்கு போகுதா அப்படின்னோடனே இல்லை, நம்ம பார்வதி பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுடைய பாடையில் வந்து அலங்காரப்படுத்துறதுக்காக நம்முடைய செவ்வாழை மரத்தினுடைய அடிமரத்தை வெட்டி கொடுக்குறேன் அதுதான்பான்னு சொல்லி சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும், மனசு இதாக இருக்கும். உடனே அங்கே போயிட்டோன்னே அந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த பாட்டிக்கான பாடையில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் செய்கிறதுக்கு அந்த வாழை மட்டையை வந்து பயன்படுத்துவாங்க, வாழை மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அதை பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் ஏன்னு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லுவான், அந்த பாட்டியோடைய பாடையில் அந்த தேரில் கட்டுறதுக்கு எங்கள் செவ்வாழை மரம் தான் பயன்படுது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவில் வந்து அவனுக்கு அந்த வாழைப்பழத்தை இழந்துட்டான். பண்ணையார் வந்து அந்த செவ்வாழை மரத்தோட கொலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் அவன் மறந்துட்டு இப்போ வந்து இந்த செவ்வாழை மரத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த பாடை
மேடையில் வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழை மரத்தோட பட்டையை வச்சு மட்டையை வச்சு அப்படிங்கிறது. அது அவனுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பசங்ககிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது செங்கோடனுடைய மனசு வந்து மனசால அவன் அழுகுறான். என்னடா, நம்மால வந்து ஒரு வாழை மரத்தை, ஒரு செவ்வாழை மரத்தை வச்சு வளர்த்து அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்ற உணர்வோடு, ஒரு கவலையோடு, வருத்தத்தோடு, ஒரு ஆதங்கத்தோடு அங்க அந்த பார்வதி பாட்டியினுடைய வீட்டில் நின்றுகிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுக்கு முன்னாடியே 2 சீப்பு அதுல கொஞ்சோண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு முத்து விஜயா வந்து அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு பந்தாவா போயிட்டு வருவாங்க. இப்படி பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் நல்லா வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. பணம் இல்லாத ஏழைகள், விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளிகள் வந்து இப்படித்தான் காலம் காலமாக நசுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வருத்தம் அவனுக்குள்ள ஆட்டி படைக்குது. அதை மிக நுட்பமா பேரறிஞர் அண்ணா குறிப்பிடுகிறார். அந்த கதையினுடைய கடைசி வரியாக இப்படி முடிகின்றது. செங்கோடனுடைய செவ்வாழைக்கு நேருகிற இந்த அவலம் இது ரொம்ப இயல்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கதையை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் முடித்திருப்பார். ஆக ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு நிம்மதியாக அவனுடைய இடத்தில், அவனுடைய குடிசைக்கு முன்னால் அவனுடைய முழு உழைப்பையும் போட்டு ஒரு செவ்வாழை மரத்தை கூட வளர்க்க முடியாத அளவுக்குத்தான் இந்த நாட்டிலே முதலாளித்துவம், தொழிலாளி வந்து ஆதிக்கம் செலுத்துகின்றது, அவனை தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது என்பதை அந்த ஒரு சோசியலிச சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கதையை மிக லாவகமாக எளிமையான வார்த்தைகளால், சாதாரணமான கதாபாத்திரங்களை கொண்டு ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து வணைந்து நமக்கு தந்திருக்கின்றார். நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நெஞ்சை உலுக்குவதாக இருக்கும். ஒரு எளிமையான கதையின் மூலமாக ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை, மாபெரும் சோசலிசம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சித்தாந்தத்தை இந்த எளிய கதைகளின் மூலமாக, இந்த எளிய மனிதர்களின் மூலமாக மிக நுட்பமாக பேரறிஞர் அண்ணா உணர்ச்சி ததும்ப ததும்ப இந்த கதையை உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். செவ்வாழை என்கிற கதையை இணையத்திலே நீங்கள் தேடினால் படிக்கலாம். மிக உணர்வை தூண்டக்கூடிய, வந்து எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், ஏழைகளையும் தொழிலாளிகளையும் நல்ல விதமாக வாழ விட வேண்டும் என்கிற உணர்வை 50இல் இந்த சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. 50ஆம் ஆண்டு இந்த கதையை எழுதி பிரசுரம் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ணாவினுடைய பல கதைகளில் மிக நல்ல கதை, அவருடைய மிகச்சிறந்த ஒரு உன்னதமான கதை என்று செவ்வாழையை சொல்லலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.